வணக்கம் நண்பர்களே. 12 வயதில் பள்ளிக்குச் செல்லும் ஒரு சிறுமி அவள். தனது கனவுகளை அவள் புரிந்து கொள்ளும் முன் அவளுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். அவள் வாழ்க்கை அங்கேயே முடிந்துவிட்டது என்று எல்லோரும் நினைத்தார்கள். ஆனால் இன்று அந்த பெண் பல நிறுவனங்களின் அதிபர், தலைவர், ஓனர். இவர்தான் கல்பனா சரோஜ். நண்பர்களே, இன்று நாம் பார்க்க போகும் கதை வறுமை, அவமானம், துன்பம், சாதிய கட்டுப்பாடு, சமூகத்தின் புறக்கணிப்பு போன்ற எல்லாவற்றையும் கடந்து வாழ்க்கையை எழுச்சியுடன் வெற்றி கண்ட ஒரு பெண்ணின் கதை. 1961ஆம் ஆண்டில் மராட்டிய மாநிலத்தில் அக்கோலா மாவட்டத்தில் உள்ள ரோப்பர்கடா என்ற கிராமத்தில் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் கல்பனா பிறந்தார். இவரது தந்தை ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள். இவரது தந்தைக்கு தன் பெண் கல்பனா நல்ல கல்வி கற்று ஒரு வேலைக்கு போய் மதிப்புடன் வாழ வேண்டுமென்ற பெரிய கனவு இருந்தது. கல்பனாவின் பள்ளிக்கூடத்தில் கூட காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இருந்தது. சிறுமியான கல்பனா தினந்தோறும் அவமானங்களை சகித்து கொண்டே இருந்தாள். அந்த சமூகத்தில் குழந்தை திருமணம் என்பது ஒரு கட்டாயம் என்று கருதப்பட்ட காலம் அது. உறவினர்கள் எல்லோரும் சேர்ந்து 12 வயதே நிரம்பிய அப்பாவி பெண் ஆன கல்பனாவிற்கு பம்பாயைச் சேர்ந்த ஒரு பையனை திருமணம் செய்து வைத்தார்கள். திருமணம் முடிந்த கையோடு தன் கணவனோடும் அவனது பெற்றோரோடும் கல்பனா பம்பாய் நகரில் குடிசைகள் அடங்கிய ஒரு பகுதியில் குடியேறினாள். கல்பனாவிற்கு அந்த புதிய வாழ்க்கை மிகவும் கடினமாக இருந்தது. மரியாதை இல்லாத சூழல், தினமும் குடித்துவிட்டு வந்து தன்னை துன்புறுத்தும் கணவன், என்ன செய்வது என்று அறியாத நிலையில் அவள் இருந்தாள். ஒரு நாள் கல்பனாவின் தந்தை அவரை பார்க்க பம்பாய் வந்தார். மெலிந்த நிலையில் இருக்கும் தன் மகளை பார்த்த கல்பனாவின் தந்தை நிலைமையை புரிந்து கொண்டு கல்பனாவை அழைத்து கொண்டு ரோப்பர்கடா கிராமத்திற்கே வந்துவிட்டார். அங்கே சமுதாய NGOக்களின் உதவியுடன், நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ், கல்பனா டெய்லரிங் கற்றுக்கொண்டார். ஓரளவு ஆங்கிலம் பேசவும் எழுதவும் பயிற்சி எடுத்துக்கொண்டார். கணவனை விட்டு பிரிந்து இருந்த கல்பனாவை அக்கம் பக்கத்தினர் சொல்ல முடியாத கீழ்த்தரமான பேச்சுக்களால் தினமும் சித்திரவதை செய்தனர். அந்த பேச்சுக்களை தாங்கவே முடியாத அந்த சிறுவயது பெண் மனமுடைந்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார். தக்க சமயத்தில் ஒரு நல்ல உறவினரால் காப்பாற்றப்பட்டு கல்பனா உயிர் பிழைத்தார். நிலைமையை இப்படியே விட்டுவிட்டால் தன் மகளை உயிருடன் பார்க்க இயலாது என்று எண்ணிய அவரது தந்தை கல்பனாவை அழைத்து கொண்டு பம்பாய் வந்து இன்னொரு உறவுக்கார குடும்பத்துடன் வசிக்க ஏற்பாடு செய்தார். இது கல்பனாவின் வாழ்வில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆக அமைந்தது. தனது 16வது வயதில் திரும்பவும் பம்பாய் வந்த கல்பனா அங்கே உள்ள ஒரு கார்மெண்ட் ஃபேக்டரியில் டெய்லராக வேலைக்கு சேர்த்து கொள்ளப்பட்டார். தினக்கூலி அவருக்கு ரூபாய்
2 மட்டுமே. நாளடைவில் கல்பனாவின் டெய்லரிங் வேலை திறமை அவருக்கு அந்த ஃபேக்டரியில் நல்ல மதிப்பை பெற்று தந்தது. ஒரு சில மாதங்களுக்கு பின்னர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு என்று அரசாங்கம் கொடுக்கும் கடன் உதவித்தொகையான 50,000 ரூபாயை பெற்றுக்கொண்டு ஒரு சில நண்பர்களை சேர்த்து கொண்டு கல்பனா ஒரு கார்மெண்ட் ஃபேக்டரியை சிறிய அளவில் ஆரம்பித்தார். அதன் பின்னர் ஒரு ஃபர்னிச்சர் ஃபேக்டரி நலிந்த நிலையில் இருந்ததை தெரிந்து கொண்டு அதை விலைக்கு வாங்கினார். சில தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தி கொண்டு வாடிக்கையாளர்களுக்கு மிக தேவையான ஃபர்னிச்சர்களை மட்டுமே உற்பத்தி செய்து நல்ல லாபத்தில் விற்றார். 1980 வருடம் தன்னுடைய 22வது வயதில் தனது நண்பரான அந்த பகுதியில் உள்ள சமீர் சரோஜ் என்பவரை திருமணம் செய்து கொண்ட கல்பனாவிற்கு 2 குழந்தைகள் இருக்கின்றனர். கல்பனா தன் வாழ்வில் பட்ட கஷ்டங்களும் கல்பனாவின் வாழ்வில் பட்ட கஷ்டங்களும் துயரங்களும் அவரை ஒரு தன்னம்பிக்கை மிக்க ஒரு நிதானத்துடன் செயல்படும் தொழில் அதிபராக ஆக்கிவிட்டிருந்தது. குர்லா பகுதியில் உள்ள சில நிலங்களை விலைக்கு வாங்கி அவைகளை சீர்படுத்தி அதிக விலைக்கு விற்றார். அப்போது கமானி டியூப்ஸ் என்ற காப்பர் டியூப்ஸ் உற்பத்தி செய்யும் ஃபேக்டரி வாங்கிய கடன்களை திருப்பிக் கொடுக்க முடியாமல் திணறுவதைக் கண்டு கடன் கொடுத்த வங்கியுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்தி அந்த டியூப் ஃபேக்டரியை தானே விலைக்கு வாங்கி கொண்டார். சில தொழில்நுட்ப என்ஜினியர்களை பணியில் அமர்த்தி வாடிக்கையாளர்களுக்கு தேவையான பொருட்களை மட்டும் உற்பத்தி செய்து ப்ராடக்ட் மிக்ஸையே மாற்றி கமானி டியூப் ஃபேக்டரியை சரிவிலிருந்து மீட்டார். இந்த கமானி டியூப்ஸ் நிறுவனம் இன்று ஒரு வருடத்துக்கு சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்பில் அதற்கு மேலேயுமே காப்பர் பொருட்களை விற்பனை செய்கின்றது. கல்பனா சரோஜின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும் நிறுவனங்களை மதிப்பிட்டு கல்பனாவின் நெட்வொர்த் அதாவது செல்வத்தின் மதிப்பு சுமார் 1000 கோடி ரூபாய்கள் என்று கணக்கிட்டு இருக்கிறார்கள். பல நூற்றுக்கணக்கான தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தி ஆக்கப்பூர்வமான பணிகளில் அவர்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கும் கல்பனா சரோஜிற்கு இந்திய அரசாங்கம் 2013 ஆண்டு பத்மஸ்ரீ என்ற பட்டத்தை அளித்து கௌரவித்து இருந்தது. மேலும் இந்திய அரசாங்கத்தின் பாரதிய மகிழா பேங்க் டைரக்டராகவும் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பெங்களூரில் டைரக்டராகவும் கல்பனா சரோஜ் மிளிர்ந்து ஒளி வீசிக்கொண்டிருக்கிறார். நண்பர்களே, சற்று கற்பனை செய்து பாருங்கள். 12 வயதான பள்ளிக்கு செல்லும் நிற்கதியான அபலை சிறுமி அவளுக்கு திருமணம் செய்து வைத்து அவளது உடலுக்கும் மனதிற்கும் அளவிலா கொடுமைகளை செய்து அவளை தற்கொலை செய்து கொள்ளும் முயற்சியில் ஈடுபடச் செய்த சமூகத்தில் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் தன்னை தயார்படுத்தி கொண்டு அளவில்லாத சவால்களை வெற்றிகரமாக எதிர்கொள்ளும் ஆற்றல் கல்பனாவிற்கு எங்கிருந்து வந்தது? கல்பனா பல பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுத்துள்ளார். அவைகளை நான் படித்தேன். அவரது அசைக்க முடியாத தன்னம்பிக்கை, அவரது மன உறுதி, அவரது டிட்டர்மினேஷன், அவரது கிரிட், இவைகளே காரணங்கள்.
தன்னை அவமானப்படுத்திய இந்த சமூகத்தின் முன்னால் தான் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற வெறி இருந்ததாக கல்பனா குறிப்பிட்டு இருக்கிறார். அந்த வெறியே கல்பனா சரோஜ் என்ற பெண்மணியை ஒரு சாதனையாளராக, ஒரு சிங்கப்பெண்ணாக, ஒரு வெற்றி வீராங்கனையாக நம் கண்முன்னே ஜொலிக்கச் செய்து இருக்கின்றது. உங்கள் இறந்த காலம் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் அது உங்களை டிஃபைன் செய்யாது, உங்களை நிர்ணயிக்காது என்று கல்பனா நமக்கு அறிவுரை சொல்கிறார். ஆகவே நண்பர்களே, கெட் அப் அண்ட் மூவ் ஆன். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இன்னும் பல நம்மை ஊக்கப்படுத்தும் சாதனையாளர்களின் வெற்றி கதைகளை உங்களுக்கு சமர்ப்பிக்க நான் காத்திருக்கிறேன். என்னுடன் இணைந்து இருங்கள். மீண்டும் சந்திப்போம். மிக்க நன்றி. வணக்கம். அன்புடன் ஜலால்.